தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ஒரு ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். ஒரிஜினல் கொடியாடுகளா தேர்ந்தெடுத்து வளர்க்குறாங்க. எல்லாமே கெடா குட்டிகள் வளர்க்குறாங்க. ஆடுகள் மிக குறைந்த அளவில் தான் வச்சிருக்கிறாங்க. இந்த பண்ணை எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ல ஆட்டு பண்ணை அமைஞ்சிருக்கு. உயிரிடையில முறையில் விற்பனை செய்கிறாங்க. அதுபோக இப்போ கறிக்கடை ஷாப்பும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு 100 எண்ணிக்கையில் கெடா குட்டிகள் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. தேவைப்படுறவங்க இந்த பண்ணைக்கு வாங்க, விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச குட்டிகளை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட எடை போட்டு வாங்கிக்கலாம். இப்போ அவங்க கிட்ட இந்த குட்டிகளை எப்படி தேர்வு பண்ணாங்க, எப்படி கொண்டு வந்து வளர்க்குறாங்க, என்ன தீவனம் போடுறாங்க, எப்படி அதை மார்க்கெட்டிங் பண்ணி விற்பனைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கேட்க போறேன். வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்க பேரு, இந்த இடத்தோட முகவரி, நம்ம பண்ணையோட பேர் சொல்லுங்க சார். என்னுடைய பேரு எட்வின் சார்லஸ். பண்ணை அமைஞ்சிருக்கிறது பூதப்பாண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல அமைஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது சார். இதுக்காண்டி நாங்க பல இடங்கள் முயற்சி பண்ணி பல இடங்கள்ல பார்த்துருந்தோம். பார்த்துக்கிட்டு இந்த இடத்த ஓரளவுக்கு கிளியர் ஆகி இதை ஓரிடமாட்டு நாங்க போய் பார்த்து முதல்ல ஆடுகள் எப்படி வளர்க்குறாங்க என்ன யாதுன்னுட்டு முயற்சி பண்ணி இது ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. சார், இப்போ ஆடுகள்ல எவ்வளவு எண்ணிக்கை நம்மகிட்ட வச்சிருக்கீங்க? அதுல எவ்வளவு பொட்டை ஆடுகள் இருக்கு, எவ்வளவு கிடாக்கள் இருக்கு சார்? கிட்டத்தட்ட ஆண் ஆடுகள்னு சொல்லி ஒரு 600 எண்ணத்துக்கிட்ட இருக்கும். தாய் ஆடுகள் ஒரு 10 ஆடுகிட்ட இருக்கும். குட்டிகள் ஒரு 6-7 குட்டிகள் இப்போ பிறந்த குட்டிகள் இருக்குது. வான்கோழி, நாட்டுக்கோழி, கிண்ணிக்கோழி, தாராவு இப்படிப்பட்ட இனங்கள் இப்போ புதுசாட்டு வச்சு ஆரம்பிச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். 500க்கு மேலேயே இருக்குது. அது 1000 வரும். குஞ்சு கோழிகள் எல்லாம் சேர்த்தாக்கி இன்குபேட்டர்ல நாங்க வச்சு பொறிக்க வச்சு அப்படி நாங்களே ஃபார்ம்லயே உண்டாகி கோழி ஒரு செட்டப் தனியா நடந்து ஆடு ஒரு செட். இந்த ஆடுகளை பார்த்தா எல்லாம் ஒரே டைப்ல இருக்கு. உள்ள 2 காது வளர்ந்த ஆடுகள் வேற போட்டிருக்கீங்க. மெயின் அந்த ஆடுகள் எல்லாமே எங்க வாங்குறீங்க சார்? முதல்ல இது எங்க போய் வாங்குறோங்கிறதுக்கு என்ன இனம் வளர்க்கலாங்கன்னு சொல்லி கருமேடங்கள்ல போய் பார்த்தோம். நாங்க ஒரு இடமாட்டு இப்போ கேரளா கூடவே பார்த்தோம். தலைச்சேரி ஆடுகள் எப்படி இருக்குது, ஜமுனாபுரி எப்படியா இருக்குது, எல்லா இதுவும் பார்த்தோம். அப்ப நாகர்கோயில்ல நம்ம வளர்க்குறது செயல்ஸுக்குன்னு இருக்கிறதுனால நம்ம கொடியாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு கோயில்பட்டி போயிருந்தோம். 2-3 பண்ணைகள் போய் பார்த்தோம். பார்த்ததுல கொடியாடு நல்லா இருக்குன்னு சொல்லி பசுந்தலை செல்வத்திட்ட எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள்ட்ட எல்லாம் நல்லா இருக்குது. போய் பார்த்து அவங்களே கொண்டு வீட்டுல கொண்டு இறக்கி வந்துட்டு போயிடுறாங்க. அதனால அவங்கள்ட்ட இப்போ தொடர்ந்து 3-4 தடவையாட்டு எடுத்து அவரு ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க நோய் இதுகளுக்குள்ள தடுப்புகள் மருந்துகள் எல்லாம் கொடுத்து அவங்க கரெக்டாட்டு நமக்கு அட்ரஸ்ல கொண்டு இறக்கி தந்துட்டு போயிடுறாங்க. சார், இப்போ நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் குறைவான தாயாடுகளும் அதிகமான கிடா குட்டிகளும் இருக்கு. என்ன காரணம்? இப்படிப்பட்ட ஆடுகள் வச்சு இனப்பெருக்கம் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். சரி. அதுல ரொம்ப கஷ்டமாட்டான இதாட்டு இருக்கு. அதுகளுக்கு செனை பிடிக்கிறது, அதுக்கு செனை பிடிச்சி அது ஒன்று இடிபட்டு கலைஞ்சி போறது இல்லாம குட்டி போடக்கூடிய நேரத்துக்கு அது எந்த டைம் போடுது எப்படி போடுதுன்னு சொல்ல முடியல. எனக்கு நாகர்கோயிலும் நமக்கு ஃபார்ம் இருக்கிறதுனாலையும் தூரம் இருந்தாலும் அது பார்க்கறதும் கொஞ்சம் கஷ்டமாட்டு இருக்குது. 2வது அதனால செலவுகள் எல்லாம் கணக்கு பண்ணக்கூடிய நேரத்துக்கு அது ஒரு லாஸான பிசினஸ் மாதிரியே தெரியறதுனால நாங்க இப்போ கிடா குட்டிகள் வாங்கி வளர்க்குறதுல அப்படி இறங்கிட்டோம். இதுகள் தொடங்கியாச்சு நீ சொல்லிக்கிட்டு இது வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ குறைந்த எண்ணிக்கைகளை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கிடா குட்டிகளை எத்தனை மாச குட்டிகளா வாங்குறீங்க சார்? வாங்கிட்டு வரக்கூடிய நேரத்திலே 5 மாச குட்டி 5.5 மாசத்த குட்டிகள் தான் வாங்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் வளர்க்குறோம். வாங்கி வளர்த்துக்கிட்டு அதை சேல்ஸ் பண்ணிடுறோம். அது இங்கேயே சில நேரங்களில் லோக்கல்ல கல்யாண வீடுகள், கோயில்களுக்கு, மற்றபடிக்கு விசேஷங்களுக்கு எல்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு கொடுத்துடுறோம். சரி, இப்போ வாங்கிட்டு வர்றது 5 மாச குட்டிகளா வாங்கிட்டு வரேன்னு சொல்றீங்க. அது என்ன ரேட்டுக்குள்ள இருக்கணும் சார்? இப்போ நமக்குன்னு ஒரு ரேட் இருக்கும்ல, இந்த ரேட்டுக்கு அதிகமாக போயிடக்கூடாது, இல்லை இந்த ரேட்டுக்கு குறைஞ்ச சின்ன குட்டியா நம்ம வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சிருப்பீங்கல்ல? 5 மாச குட்டின்னா கிட்டத்தட்ட 8500 ரூபாயிலிருந்து 10,000க்குள்ள பார்த்து வாங்குறோம். அதே இது 6 மாசத்த குட்டிக்கு மேல உள்ளனாக்கி 12 ரூபா வரை கொடுத்து வாங்குறோம். அவ்வளவு தூரம் வாங்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து அந்த அமௌண்ட் ஆயிருது. எவ்வளவு பெருசாட்டு வாங்குறோம் அவ்வளவுக்கு நமக்கு நோய் வாய்ப்புகள் குறைவாட்டு இருக்குது. சின்ன குட்டிகள் வாங்கினா நோய் வாய்ப்புகள் கூடுதலாட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய குட்டிகளாட்டே வாங்குறோம். சரி சார், இப்போ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மெடிசன் இதெல்லாம் பாக்குறீங்க? அங்கிருந்தே எனக்கு ஓரளவுக்கு தடுப்பூசிகள் எல்லாம் போட்டு கொடுத்து விட்டுறாங்க. பக்கத்துல எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன இது இந்தந்த மாசத்துல இதை கொடுங்கன்னு சொல்றாங்களோ அதை நாங்க வாங்கி மெடிக்கல்ல இருந்து வாங்கி அப்படியே கொடுத்துடுறோம். இப்போ தீவனங்கள் ரொம்ப மெயின். இப்போ கிடா குட்டிகள் வளர்க்குறதுல தீவனம் ரொம்ப மெயினான தீவனம். என்னென்ன தீவனங்கள்லாம் போட்டு பார்த்தீங்க? இப்போ என்ன தீவனங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எந்த தீவனம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கு? அதுக்கு முன்னால பிளாயில கொடுத்து பார்த்துருந்தோம். சீனி உரை போட்டு பார்த்தேன், கடலை கொடி போட்டு பார்த்தேன்,
இப்போ ஓரளவுக்கு இப்படி பல இதை போட்டு முட்டைக்கோசு இலைகள் வாங்கி போட்டோம், சந்தையில் உள்ள வேஸ்டேஜ் எடுத்து போட்டு பார்த்தோம். இப்போ ஓரளவுக்கு எல்லா இதுலேயும் பெட்டராட்டு தெரியாது. இந்த கலப்பு தீவன இது மாத்திரம் அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பசுந்தீவனன்னு சொன்னால் எப்போது பிளான் இலை கிடச்சிருன்னா அதை போடுறோம், கடலை கொடி கடை சீசனில் கிடச்சிருன்னா அதை போடுறோம், சீசனுக்கு சீனி அவரை போட்டோம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க சார். இப்போ இந்த தீவனத்தை என்னென்ன நேரத்தில் என்னென்ன அளவில் போடுறீங்க? இப்போ எல்லாமே ஒரே தரமாக இருக்குது. ஒரு 50-60 குட்டிகள் வச்சுருக்கீங்க, ஒரே தரமாக இருக்குது. என்ன அளவில் போடுறீங்க சார்? ஏன்னா தீவன அளவு கூட்டிட்டுனா நமக்கு செலவு கூடிரும், அதனால கேட்குறேன். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு அது உயிர் எடை பார்த்துடுறோம். உயிர் இடத்தை பார்த்துக்கிட்டு ஒரு கிலோவுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அது என்ன பெர்சன்டேஜ் சார்? 20% கூட சொல்கிறாங்க. ஒரு கிலோவுக்கு 20% வச்சு நாங்கள் ஆவரேஜ் ஆட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது எத்தனை கிலோ வெயிட் இருக்கோ அதுக்கு கணக்காக்கி அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 3 வேளை கொடுத்துட்றோம். ஒரு வேளை மத்தியானத்துக்கு மாத்திரம் பசுந்து இது பிராய இலைகள் கிடைச்சிருந்தாக்கி அப்படி கொடுக்குறோம், இல்லைன்னா கடலை கொடி கொடுக்குறோம். மற்ற நேரங்களில் கலப்பு தீவனமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் 2 நேரமும். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கோங்க சார். நான் வெளிநாட்டில் துபாயில் ஒரு 15 வருஷம் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா பக்கத்திலே இதே மாதிரி ஆட்டு பண்ணைகள் கனமாக இருக்குது, அங்கேயும் பார்த்துருக்கேன். அப்போ அங்கே வெளிநாட்டில் இருக்கச்சவுமே நமக்கு ஊருக்கு போய் இதே மாதிரி ஒன்று தொடங்கணும்ங்கிற ஒரு ஆசை இருந்தது. 15 வருஷம் அங்கேருந்து வேலையை முடிச்சுக்கிட்டு இங்கே வந்து தெரிஞ்ச தொழிலே இறங்கும்னு சொல்லி முதல்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தேன். சக மாதா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தேன். அதில் வீடு கெட்டிய விலை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் டல் அடிச்சுது, நம்ம பட்ஜெட் காரணமாகவும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டல் அடிச்சுது. கொரோனா அப்படின்னு வரக்கூடிய நேரத்துக்கு கடைசியில் என்ன பண்ணலாம், அப்போ நமக்கு தெரிஞ்ச தொழில் அடுத்த தொழில்னு யோசித்தாக்கி ஆடு வளர்க்குறத நம்ம பார்த்துருக்கோம். அனுபவங்கள் கொஞ்சம் அங்கே இருக்குதுனால இதை பார்ப்போமேங்கிறதுக்காண்டி ஆடு வளர்க்கக்கூடிய தொழிலை தேர்ந்தெடுத்து அதை ஆரம்பித்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆடு வளர்ப்பு தொழிலில் அனுபவம் அப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இதில் ஏதாட்டும் இடர்பாடுகளை சந்திச்சிங்களா? நஷ்டம் எதுவும் ஏற்பட்டுச்சா? எதுவும் ஏமாற்றங்கள் ஏற்பட்டுச்சா? என்ன ஃபெயிலியர் ஏதாட்டும் உங்கள் அனுபவம் இருக்கா? அனுபவத்தில் தான் முதலே சொல்லியிருந்தாக்கி இந்த இப்போ எடுத்துட்டு வந்த உடனே இப்படி தீவன முறையில் எங்களுக்கு கொஞ்சம் குளறுபடிகள் இருந்தது. அதாவது செலவு ரொம்ப கூடுதலாக இருந்ததுனால அப்போ மார்க்கெட்ல இருந்து முட்டைக்கோசு இலைகள் இப்படிப்பட்டதை எடுத்து போடலாம்னு சொல்லி அப்படி ஒரு இதில் இறங்கணும். அப்படி ஒரு நேரம் கொடுக்கக்கூடிய நேரத்துக்கு அது கழிச்சல் கூடுதல் வந்து வருது. கழிச்சல் ஏற்பட்டதுனாக்கி அது சில இதுள்ள இழப்புகள் 1-2 ஆடுகள் அப்படி இழப்பு ஏற்படுது. ஏன்னா சீசனுக்கு ஜலதோஷம் இப்படிப்பட்டதுகள் வருது. மற்றபடி இது பரவாயில்ல. இந்த கொடியாடு ஓரளவுக்கு மற்ற ஆடுகளுக்கு எவ்வளோ கொள்ளலாம், இது நல்லா இருக்குது, தாங்குது. அதனால கொடியாடு வளர்த்து. சார், ஆடு வளர்ப்புல நோய் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த ஒரு 2 வருட காலத்தில் இந்த நோய் மேலாண்மை என்னென்ன நோய்கள்லாம் ஆட்டுக்கு வந்திருக்கும், என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்து பார்த்துருப்பீங்க, அந்த இதை பற்றி. நோய்வாய்மைன்னு சொல்லி பார்த்தாக்கி ஆடுகளுக்கு குளிர் நேரங்களோ மழை நேரங்களிலோ ஜலதோஷம் பிடிக்குது. சில நேரங்களில் ஆடுகள் ஒதுங்கி இருக்கச்சும் காய்ச்சல் இருக்குது. காய்ச்சலை செக் பண்ணி காய்ச்சலுக்குள்ள மருந்துகளை கொடுக்குறோம். இது போக லிவர் டானிங் சத்து இதோட இறையிலேயே கொடுத்துட்றோம். மற்றபடி அதுகளுக்கு என்ன அதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டாக்டர் வந்து நம்ம கூடக்கூடிய நேரத்துக்கெல்லாம் வராங்க. வந்து இதுக்கு இந்தந்த மருந்துகளை கொடுங்கன்னு சொல்கிற அந்த மருந்துகளை அதை கண்டினியூவாட்டு அவங்க சொல்கிறத மாதிரி ஃபாலோ பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இனி கை மருந்துகளாட்டு சிலவங்க வேப்பையில இப்படிப்பட்டதை கொடுக்க சொல்கிறாங்க, அந்த இதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓரளவு உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகி நிற்குது. ஆமாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சார், ஆடு வளர்ப்புல என்ன சார் லாபம் கிடைக்கும்னு சொல்லி உள்ள வந்திருக்கீங்க? ஏன்னா நீங்கள் ஃபாரின்ல இருந்திருக்கீங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டும் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி இதில் பெரிய தொகைகள், பெரிய அமௌண்ட், பெரிய லாபங்கள் கிடைக்கும். இந்த ஆடு வளர்ப்புல என்ன லாபம் கிடைக்கும், என்ன லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில உள்ள வந்தீங்க? 800 இருந்து 1000 ரூபா வரை தாராளமாட்டு ஒரு ஆட்டுக்கு கிடைக்கும், எல்லா செலவும் போக. இது கொஞ்சம் மனநிறைவாட்டு இருக்குது இந்த தொழில். ரெண்டாவது மனநிறைவு மட்டுமே போதும். ரெண்டாவது இது இப்போ இறைச்சி கடைங்கிறது ஒன்று ஆரம்பிக்கிறதுக்காண்டி இருக்கிறோம். அப்போ மக்கள் இப்போ மத்தியில் வந்து ஆட்டுக்கறிக்கு நல்ல செல்வாக்குகள் இருக்குது. இப்போ ஒரு வேலைன்னா இப்போ ஒரு அடுத்த ப்ராஜெக்ட் இருந்தால் கடைகள் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதை இன்னும் ஒரு மாதம் இல்லைன்னா 1.5 மாதத்துக்குள்ள ஆரம்பிச்சிடும். இப்போ இறைச்சிங்கிறது எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. இறைச்சிக்கு டிமாண்டு எப்பவும் இருக்குது. இப்போ கொரோனா காலத்தை எடுத்துக்கிட்டாக்கி மக்கள் வந்து வெளியே வரலன்னாலும் ஆர்டர் பண்ணியோ இல்லைன்னாக்கி கடைகள் மூலமாட்டுனாலும் இறைச்சிகள் எப்பவுமே சேல்ஸ் நல்லா நடந்துகிட்டு தான் இருந்தது. ஊரே முடங்கி கிடந்தாலும் இறைச்சி சேல்ஸ் நல்லா நடந்துகிட்டு தான் இருந்தது. நமக்கு எப்படினாலும் மனுஷனாட்டு பிறந்திருந்தாக்கி உணவுங்கிறது 3 வேளையும் தேவை. அந்த 3 வேளை தேவையிலையும் நம்ம எப்படினாலும் வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ கண்டிப்பாக மட்டன் சிக்கன் சொல்லி நம்ம இறங்குறோம். இப்போ இது ஒரு விவசாய இது சம்மந்தப்பட்டாட்டும் இருக்கலாம்,
அதே நேரத்துல மக்களுக்கு தேவைக்கு ஏற்க நம்ம இறைச்சிகளாட்டோ எதுனாலும் கொடுக்கவும் செய்துக்கலாம். இது வர வர கூடிக்கிட்டு தான் இருக்கதை வர குறையல. முந்தி வாரத்துக்கு ஒரு நாள் தின்னவங்க இப்போ 2 நாள் 3 நாள் டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க மட்டன் சிக்கன். அப்போ இது தேவையா கூடுதலாட்டே இருக்குது. அப்போ இப்போ வெளி மாநிலத்துல இருந்து ஆடுகள் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ உள் இடத்துல உள்ள நமக்கு இது வந்து ரொம்ப குறைவாட்டு இருக்குது, உள்ள வளர்ப்பே குறைவாட்டு இருக்குது. அப்போ இதை நம்ம நாட்டு இன ரகங்களை நம்ம வித்து அதை நம்ம வளர்த்து வித்தாக்கி சேல்ஸ் கூடுதலாட்டு இருக்கும், நம்மள்ட்ட விரும்பியும் வாங்குவாங்கங்கிற ஒரு ஏமிலையும். இப்போ ஒரு சின்ன ஒரு காது குத்துனாலும் மட்டன் சிக்கன் இல்லாம ஒரு இடம் இல்லை. அதனால இந்த தொழில் நல்லா இருக்குது, நல்ல முறையில போயிட்டு இருக்குது. நம்ம பண்ணையில பார்த்த வரைக்கும் எல்லாமே வெள்ளாடுகளா இருக்கு. செம்மறி ஏன் வளர்க்கல? கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா, நார்வேல் சுற்றுவட்டாரத்தை எடுத்துக்கிட்டாக்கி செம்மறி ஆட்டு கறி வந்து மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடல. அதுக்கு எந்த ஒரு வகையில எடுத்துக்கிட்டாலும் அது சேல்ஸ் பண்றது ரெண்டாவது நம்ம வெளி மாவட்டத்துக்கு வெளி இடத்துக்கு தான் கொண்டு போண்டியா இருக்கு. இறைச்சி தேவைக்குன்னு சொல்லக்கூடியது வெள்ளாட்டு கறி தான் மக்கள் விரும்புறதுனால நம்ம வெள்ளாட்டு ஆடுகளையே அப்படியே எடுத்து அந்த இனத்தையே அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க சார். இப்போ வந்து சேல்ஸ் வந்து எதை கணக்கு பண்ணி சேல் பண்றீங்க? இல்ல மொத்தமா வளர்த்து மொத்தமா ஒரு இடத்துல சந்தையில கொண்டு வித்துடுறீங்களா? இல்ல கறிக்கடைக்காரங்களுக்கு விற்கிறீங்களா? இல்ல மக்களுக்கு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணம் காது குத்து இப்படி பண்றீங்களா? இல்ல கறியாக்கி சேல் பண்றீங்களா சார்? இதுவரையிலும் நம்ம வந்து மக்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சந்தைக்கு போகல. கோயில் கடைகளுக்கு வந்து எடுக்கிறாங்க, காது குத்து கல்யாண வீட்டுகளுக்கு வந்து எடுக்கிறாங்க. அப்போ உயிரிடைக்கு இவ்வளவுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம பேசி அது எத்தனை எண்ணெய் வேணும் இல்லைன்னா எத்தனை கிலோ அவங்களுக்கு கறி வேணும் அந்த ஒரு கணக்குக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இனி வெகு விரைவில் நம்ம கடை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அது கறிக்கடைக்கு நம்மளையும் யூஸ் பண்ணி கறிக்கடையில எடுத்துக்கிடுவோம். அந்த மாதிரி தான் இதை ஆரம்பிச்சு நாட்டு கிடாக்கறிகள்ங்கிறது மாதிரி நம்ம கொண்டு போயிட்டோம். இப்போ ரேட் என்ன ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார்? இப்போ கோயில்களுக்கு சுத்த கருப்பாடுகளுக்கு வந்து வாங்குறாங்க. அவங்க அது இடத்த கண்டுகிட்டு நம்ம அந்த இனத்தை பொறுத்து நம்ம 600 ரூபா வரை போகுது. அதே இது வெள்ளாட்டை இதுன்னு சொல்லி கல்யாண வீட்டுகளுக்கு வந்து கேக்குறாங்க, அது 550க்கும் கொடுக்குறோம். இல்ல மொத்தமா எடுத்தா 550 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கோம். சில்ரேட் எடுத்தாக்கி 600 வரை போயிட்டு இருக்கிறோம். எப்ப வந்தாலும் நம்மகிட்ட எப்ப வந்தாலும் 60 ஆடு நம்மள்ட்ட இருக்கும். 10 ஆடு வெளியே போச்சுன்னா 20 ஆடாட்டு நம்ம வாங்கி போட்டுடுறோம் உடனே. அது நாட்டு இன ஆடுகள் தான் நம்மள்ட்ட இருக்குது. கொடி ஆடுகள் இப்படிப்பட்ட ஆடுகள் தான் நம்ம கிடையாது. இல்ல நம்ம வைக்கல, எல்லாம் கொடியாட்டு ரகமாட்டே வச்சிருக்கோம். இந்த ரகத்துல அப்படி என்ன வருது? கொஞ்சம் நோய் வாய்ப்பு குறைவாட்டு இருக்குது. ஏதாவது ஜலதோஷம் காய்ச்சல் இதெல்லாம் வர்றது கொஞ்சம் குறைவாட்டு இருக்கு மற்ற ஆடோடியும். பராமரிப்பு செலவு நமக்கு ஓரளவுக்கு இது கட்டுப்பட்டு இருக்குது. இது வந்து நோய் வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவாட்டு இருக்குது. அதே நேரத்துல மற்ற கறிகளோடையும் இது கொடியாட்டு இனங்கள் நாட்டு இனங்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு விரும்பி திங்கலாம். கறி டேஸ்ட் அதோடய ரொம்ப நல்லா இருக்குது, அதனால இதை வளர்க்குறோம். சார், இப்போ பார்த்த வரைக்கும் தாயாடுகள் வந்து ஒரு 7 ஆடுகள் ஒரு 5-6 குட்டிகள் கிடக்கு. கிடா குட்டிகள் ஒரு 50 கிடா குட்டிகள் 50-60 கிட்ட கிடக்கு. இப்போ வளர்ப்பு குட்டிகள்னு உங்ககிட்ட இருக்கா? இல்லை யாராவது வளர்ப்பு குட்டிகள் கேட்டால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாமா? அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமா? தரமான குட்டிகளா ஒரிஜினல் கொடியாட்டு குட்டிகளா வாங்கி கொடுக்கலாமா சார்? அது நமக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் வேணுமோ அதுக்கு கொடியாடு குட்டிகள்னு சொன்னா ரொம்ப ஈஸியாட்டு நமக்கு எடுத்து கொடுத்துடலாம். ஒரு வார டைம் அவங்களே என் பண்ணையில வந்து பார்த்து எடுத்துக்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். கோழிகள்லாம் வளர்க்குறீங்க. இப்போ கோழி, கின்னி கோழி, வான்கோழி, முட்டைக்கோழி இதெல்லாம் வளர்க்குறீங்க. இதெல்லாம் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? குஞ்சுகளா இல்லை கறியா கொடுக்குறீங்களா? முட்டை சேல் பண்றீங்களா? எப்படி சார்? இது எப்படி மக்கள் வந்து கேட்குறாங்களோ முட்டை சேல்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். முட்டையாட்டு கொடுக்குறோம் எதுனாலும். அது போக ஒரு கறிக்கு கேட்குறாங்க, வெடக்கோழியாட்டு கேட்குறாங்க, சாவலாட்டு கேட்குறாங்க. அது அவங்களுக்கு கிலோ கணக்குக்கு நம்ம பேசி கொடுக்குறோம். 250 ரூபாயிலிருந்து நாட்டுக்கோழின்னா கொடுக்குறோம். வான்கோழியாட்டு இருந்தோம்னா 350 இருந்து தரத்தை போட்டு வெயிட்டேஜை வச்சு நம்ம கணக்காக்கி அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வாத்துகளும் அதே மாதிரி இப்போ புதுசாட்ட ஆரம்பிச்சு வாத்துகளும் வச்சிருக்கோம். அதுவும் முட்டையும் கொடுக்குறோம், கறிக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கிண்ணி கோழியும் புதுசாட்டு நாங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுவும் இனி முட்டையாட்டம் கொடுக்கலாம், கோழியாட்டம் கொடுக்கலாம். உயிர் எடைக்குன்னா உயிர் எடைக்கு, கறி கடை தொடங்கிட்டோம்னா கறிக்கு கொடுத்துடலாம். கறி கடை எப்போ தொடங்குறாப்ல? இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள கறிக்கடை அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஆமா. இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம ஃப்ராங்காவே சொல்லிட்டீங்க. உங்களோட தொழில் மேலும் மேலும் வளருவதற்கும் நன்றி சார். மீண்டும் இன்னொரு இதில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.